பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? உங்களை ஒரு வாரம் பார்க்க முடியல ஒரு சில காரணங்களால. இனிமே தொடர்ச்சியாய் உங்களை சந்திக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வேத வசனம் பாருங்க. எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது. பைபிள்ல கவனிச்சு பாருங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கர்த்தருடைய வேத வசனம். இன்னைக்கு ஜெபிக்கிற கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்கிறோம். ஆனா தேவ சமூகத்துல ஜெபித்து உத்தரவு வாங்குற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இல்ல, ரொம்ப கம்மியா இருக்கிறோம். நம்ம மாற்றிக்கொள்ளணும். ஒரு சில வீட்டுல பெரிய பெரிய காரியங்கள் கைகூடி வரும். திருமணமோ இல்ல பிசினஸோ இல்ல வேலையோ எதா இருந்தாலும் சரி, கடைசி நிமிஷத்துல நிக்கும் போது அது ஏன்னு சொல்லி நான் விசாரித்த போது அவங்க சொன்னாங்க, நாங்க ஜெபிச்சுதான் பண்ணோம். டீப்பா அதை விசாரிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணிருக்காங்கன்னா, ஆண்டவரே இந்த நிலத்தை ஆசீர்வதிங்க, திருமணத்தை ஆசீர்வதிங்க, என்னுடைய வேலையை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவரே இந்த வேலை உமக்கு சித்தமா, இந்த பிசினஸ் உமக்கு சித்தமா, நான் வாங்குற இந்த 2 சென்ட் நிலம் உமக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி உத்தரவு கேட்டு, அதாவது பொசிஷன் மார்க்கோட தேவசமத்துல ஜெபிக்கிற கிறிஸ்தவங்க ரொம்ப கம்மி. அதனாலதான் நம்முடைய வீட்டுல கடன் பிரச்சனை, வியாதி, பலவீனம், சோர்வு, வாதையை போல தொடர்ந்து பிரச்சனை. தயவு செய்து ஜெபிக்கிறேன்னு சொல்லாதீங்க, உத்தரவோடு ஜெபம் பண்ணுங்க, உத்தரவு கேளுங்க ஆண்டவர்ட்ட. அப்ப நீங்க வாங்குற பொருள்ல கூட கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்க ஒருவேளை 2 சென்ட் நிலம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு உத்தரவு கேட்டு வாங்கும் போது அதுல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது நீங்க ஆண்டவர்ட்ட முறையிடலாம். ஆண்டவரை நீங்க உங்ககிட்ட கேட்டுதான் நான் வாங்கினேன்னு சொல்லி. அப்ப கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி உத்தரவு கேட்காம நீங்க ஒரு சில காரியங்கள் ஈடுபட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண முடியாது. நம்ம தான் அந்த காரியங்களை பார்க்கணும். தயவு செய்து இந்த வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்க. அந்த வீடியோ தொடர்ச்சி பாருங்க. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.